வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. அந்த டிஷ்ஷு பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் மகாராணி. அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன், 2 வெங்காயம் 130 கிராம், ஒரு பச்சை மிளகாய், 11 நம்பர் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 13 நம்பர் முழு மிளகு, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை 2 நம்பர், ஜாதி பத்திரி அரை நம்பர், பிரிஞ்சி இலை 2 நம்பர், காஞ்ச மிளகாய் 3 நம்பர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் தயிர், 4 டீஸ்பூன் எண்ணெய், 4 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 நம்பர் லவங்கம், 3 நம்பர் ஏலக்காய், மேஸ் ஃப்ளவர் அரை நம்பர், இது நிறைய ஆட் பண்ணாதீங்க, 13 நம்பர் முழு மிளகு, காஞ்ச மிளகாய் 3. இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வறுத்துக்குங்க. இது கலர் மாறும், லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறணும், ரொம்ப மாறக்கூடாது. இல்லைன்னா மசாலா வந்து தீஞ்ச வாசனை அடிக்கும், கருப்பாயிடும் கிரேவி. இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக. மிக்ஸி ஜாரில் 2 நம்பர் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 130 கிராம், 11 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் திக்காக இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 இன்ச் பட்டை 2 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வறுத்துக்குங்க. இதில் இருக்க வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயமும் முந்திரி பருப்பும் போட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே வதங்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் இருக்க வெங்காய வாசனை வெளியே போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். இதில் இருக்க ரா ஃப்ளேவர்ஸ் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இதுவும் லைட்டாக கலர் மாறும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கலர் மாறும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மாறுந்து பாருங்க, மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போது இந்த பவுடராக அரைச்சோம் பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு நல்லா குக் ஆகணும். எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்குன்னு தீயை விட்டுறக்கூடாது. லோ ஹீட்லேயே இல்லைனா மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது ப்ரௌன் ஆகிடும், அதனால் தண்ணி லைட்டாக தெளிச்சிக்குங்க. அப்போ தான் இந்த மசாலா தீயாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தெளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை வதக்குங்க. நல்லா குக் ஆகிடும். அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனை போகும், அந்த மசாலாவில் இருக்க ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியே போகணும். இந்த மாதிரி வதக்கினா தாங்க போகும், அதனால் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறமா தயிர் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை விஸ்கில் நல்லா அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் பிரியணும். அது வரைக்கும் நீங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணுங்கள். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
இப்போது இதில் வந்து சிக்கன் பீஸ் ஆட் பண்ணணும். மசாலா குக் ஆனதுக்கப்புறம் தாங்க சிக்கன் பீஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் சிக்கனில் இந்த மசாலா டேஸ்ட்டு அப்படியே இறங்கும். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலா குக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இப்போது இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் கலருக்காக தாங்க, அதில் காரமே சுத்தமாக இருக்காது, இது கலருக்காக தான். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. ஓகேங்களா? அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 200 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் வந்து குக் ஆகணும், அதுக்கும் ப்ளஸ் கிரேவியாக மாறணும். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா திக்காக ஆகிடும். இந்த பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த கிரேவி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். முட்டை விடுது இல்லைங்களா? இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடிட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க ஃபேட்டு மெல்ட் ஆகிருக்கும், எண்ணெயும் வந்து இந்த கிரேவி விட்டு மேலே வந்திருக்கும். இது ரெண்டும் மேலே வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி தொக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும், நொய்யாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியே. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை சொல்லுவாங்க, ட்ரை வெந்தயக்கீரை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. இதை வருங்க, இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டிஷ் முடிஞ்சிச்சுன்னா இதை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தாய்நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக சிக்கன் மகாராணி செஞ்சு காட்டியிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.